ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் என்னோடய மாடி தோட்டத்தை ஒரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இது அடமண்டா மெரூன் கலர் பூ வரும். இதிலே நான் மயில் மாணிக்கம் செடி வச்சுருக்கேன். 2 கொடி ஏறிட்டு போகுது. நிறைய பூ இருக்குது பாருங்கள். இதிலே மயில் மாணிக்கம் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பிங்க் கலர் மயில் மாணிக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் லில்லி, ஒயிட் கலர் ஸ்பைடர் லில்லி. இது ஒரு மல்பரி பிளான்ட்டு. இதில் நிறைய பழம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. கவாத்து பண்ணி விட்ட பிறகு திருப்பியும் பிஞ்சு விட்டுருக்கு. இது ஒரு டேபிள் ஆரஞ்சு. இதில் நிறைய காய் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது. இது ஒரு தனி வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்குது, சந்தன காந்தாரி. அடுத்து இது ஒரு எல்லோ கலர் அடமண்டா. பெரிய கொடியாக மேலே வரைக்கும் போயிருக்கு. மழையினால் பூ இல்லை. இது ஒரு குரோட்டன்ஸ். இந்த ஸ்டெம்பை விட்ட பிறகு திருப்பியும் துளிர் விட்டு வந்திருக்கு. இது ரணகளி, கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது. மாதுளை, நாட்டு மாதுளை தான். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். 2 காயுமே இருக்குது. இது ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மாற்றணும். 2 வருஷம் ஆச்சு. இதை மண்ணெல்லாம் இறுகி போயிருக்கு. பெரிய பாட்டில் இதை மாற்றி விடணும். அத்தி, இதுவுமே நிறைய காய் இருக்குது பாருங்கள். புது தளிர் வந்திருக்கு. இனிமேல் குட்டி குட்டியாக பிஞ்சு பிடிக்கும். எப்பொழுதுமே எல்லா சீசன்லேயுமே இதில் காய் இருக்குது. இது ஒரு முருங்கை. இலைக்காக நம்ம வச்சுருக்கோம். துளிர் விட விட நம்ம இதை எடுத்துருவோம். இது ஒரு பிங்க் கலர் ஸ்பைடர் லில்லி. இப்போ தான் ஒரு சிஸ்டர்கிட்ட கிழங்கு வாங்கி வச்சேன். இந்த செடி பேர் தெரியல. குட்டி குட்டியாக எல்லோ கலரில் பூ வரும். லீஃபுமே ஒயிட் கலரில் மாறும். கத்திரி நாற்று விட்டுருக்கேன். 2 பாட்டிலையுமே கத்திரி நாற்று தான். வரி கத்திரி. இது பாரிஜாதம். இதில் நிறைய இப்போ நம்மளுக்கு பூ கொடுத்துருச்சு. இது கேனா லில்லி, எல்லோ கலர். இப்போ தான் இதை வாங்கி வச்சேன். சிங்கப்பூர் பசலை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது சாக்லேட் கலர் கேனா லில்லி. இது நாட்டு கருவேப்பிலை. எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் 15 நாளைக்கு ஒரு முறை எரு கொடுத்துருவேன். மாதத்துக்கு ஒருக்க கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். மல்லி, பெரிய டப்பில் 2 செடி வச்சுருக்கேன். குண்டு மல்லி நிறைய பூ கொடுத்துருச்சு நம்மளுக்கு. இப்போ கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். இது ஒரு கள்ளி வகை. இந்த கொடி மலேசியன் கோவக்காய். வெயிலில் ரொம்ப திணறி வளர்ந்து இப்போ தான் கொஞ்சம் புது தளிர் வருது.
இது ஒரு ரோஜா மல்லி பதியம் போட்டு எடுத்து வச்சது. அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த செடியிலேருந்து தான் நான் பதியம் போட்டு அங்கே எடுத்து வச்சேன். இதுவும் ரோஜா மல்லி. லீஃபெல்லாம் எல்லோ கலராக இருக்குது. இதுக்கு போரான் சத்து குறைபாடு, எருக்க இலை கரைசல் கொடுக்கணும். ஒத்தையாக தான் இது பூக்கும். இது ஒரு குண்டு மல்லி கவாத்து பண்ணி விட்ருக்கோம். இப்போ கிளைமேட் சரியில்லாதனால நிறைய மொட்டு வைக்க மாட்டேங்குது. வெயிலில் தான் மல்லியெல்லாம் நம்மளுக்கு பூ கொடுக்கும். இது மல்லி தான், ஒத்தடுக்கு மல்லி. இதிலே இருவாச்சி மல்லியும் சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் பூ பூக்கல். அது ஜூன் மாதத்துலேருந்து தான் அதுக்கு சீசன். ரம்ப இலை பேகெல்லாம் கிழிஞ்சிருச்சு. வேறு பாட்டில் நம்ம மாற்றி வைக்கணும். ரெண்டு தாமரை கிழங்கு நடவு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருச்சு. ஒன்று திணறிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய புது இலை விட்டுருக்கு. அவ்வளோதாங்க. தாமரை கிழங்குக்கு 15 நாளைக்கு ஒரு முறை டிஐபி கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் சீக்கிரம் பூ எடுக்கும். அவ்வளோதாங்க ஒரு பகுதி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.